யாரா பேசுற? சிரிக்காத, பேசு. பேசி போறியா? சிரிச்சிட்டே இருக்க. யார் நீ? ஹலோ, உங்க ஹஸ்பண்ட்? அதாவது உங்க வீட்டுக்காரன் நான் கிட்னாப் பண்ணிருக்கேன். கிட்னாப் பண்ணிருக்க? எது கிட்னாப் பண்ணிருக்க நீ? அவர் என்ன பண்ணாரு? அவரை கடைக்கு அனுப்பிச்சா, கடைக்கு போகாம அங்கேயே வந்திருக்காரு. அவங்ககிட்ட வந்திருக்காரு அவரு. ஐயோ, எதுக்கு அங்க இருக்காரு அவரு? சீக்கிரமா அனுப்பிச்சு விடுப்பா நீ. ஹலோ, அவருக்கு நான் இங்க போனா அங்க போறது, அங்க போறது, கட்டிட்டு போறது, இந்த மனுஷனுக்கு சொல்ற பேச்சு கேட்கறது இல்ல. எதுக்கு அந்த மனுஷன் பண்றாரு? நான் எங்க அனுப்பிச்ச அந்த மனுஷனுக்கு ரேஷன் அனுப்பிச்சேன். அங்க போகாம எதுக்கு அங்க வந்திருக்காரு? நீ கிட்னாப் பண்ண, நீ கிட்னாப் பண்ணி அவன் சொல்லிருக்க. ஆளு கிடைக்கல கிட்னாப் பண்றது. ஒரு நிமிஷம் மேடம், ஊர்ல எவ்வளவு ஆளுங்க இருக்காங்க. அவங்க ஒரு நிமிஷம், அது அந்த கஞ்ச பிசாரியே போய் நீ போய் புடிச்சு வச்சிருக்கியா பானி? ஒரு நிமிஷம் மேடம், ஒரு 50,000 ரூபாய் 50,000 குடுத்துட்டு உங்க கூட்டி போங்க. இது 50,000 ரூபாவா? அந்த ஆளு நம்ம மரமா வச்சுக்க வீட்ல காசு வரதுக்கு. அதெல்லாம் 10 காசு இல்ல பசங்க கஞ்ச பிசாரி பாவம். 10 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டான். ஒரு டீ வாங்கி கொடுத்தா கொடுக்க மாட்டான். எதுக்கு முதல்ல அங்க வந்தா உங்ககிட்ட வந்து அவர் எப்படி மாட்டறாரு? எதுக்கு வந்து மாட்டறானே நினைச்சிட்டு இருக்க அந்த ஆள் மனசுல. நான் எங்க அனுப்பிச்சேனா? நான் சொன்னது ஒரு இடம், அந்த ஆள் போய் ஒரு இடம். ஒழுங்கா நான் சொன்ன இடத்துல போயிருந்தா இப்போ உங்ககிட்ட மாட்டி இருப்பாரு. வீட்டுக்கு வந்து சேர்ந்து இருப்பாரு. சொல்ற பேச்சே பொண்டாட்டி சொல்ற பேச்சு கேட்கறதே இல்ல. கேட்டா அந்த பிரச்சனை வந்துக்குமா? இப்போ போய் மாட்டி இருப்பாரா? இப்போ உங்க கையில போய் மாட்டி இருப்பாரா? சொல்லு. ஒழுங்கா வீட்டுக்கு வர சொல்லிடு. அனுப்புறேன் மேடம், அனுப்புறியா? சூப்பர் சூப்பர். இங்க பாரு, ஒழுங்கா சொல்லி அனுப்பிச்சு விட்டோனே வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்லி. இல்லன்னு சொல்லியா செம்ம டென்ஷன் ஆயிடும். உன்ன வந்து ஒழுங்கா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி அனுப்பு. அனுப்புறேன் மேடம். சரி வச்சிரேன்.